ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டில் வரலட்சுமி நோன்பு எப்படி செலிப்ரேட் பண்ணோன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணது, டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது, சாமியை அழைச்சது, பூஜை பண்ணது, 3 நாளுக்கு அப்புறம் வரலட்சுமி நோன்பை முடித்தது எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த வருஷம் வரலட்சுமி நமக்கு ஒரு ஸ்டேஜ் செட்டப் பண்ணலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ளைவுட், அதுக்கான ஸ்டாண்ட் எல்லாம் முன்னாடியே ஆர்டர் கொடுத்து நாங்கள் செஞ்சு வீட்டில் வச்சுட்டோம். அதே மாதிரி பின்னால் டெக்கரேஷனுக்கும் அதுக்கு தேவையான கர்டன், ஸ்க்ரீன், பூ எல்லாமே முன்னாடியே அமேசானில் ஆர்டர் பண்ணி வர வச்சுட்டோம் ரெடியாக. இந்த ஸ்டேஜ் செட்டப் எதுக்குன்னா, போன தடவை ரிலேட்டிவ்ஸு கெஸ்ட்லாம் வந்தப்போ எல்லாமே சாமி, வெள்ளி பொருட்கள், பூ, பழம் எல்லாமே தரையில் இருந்ததுனால எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கும் போது நடக்கும் போதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. அதனால் இப்படி பண்ணிட்டோம். கூடவே இந்த டெக்கரேஷனுக்கு ஃபேரி லைட்ஸ் மாதிரி 30 அடிக்கு ஃபேரி லைட்ஸ் வாங்கி அதை பின்னால் வச்சுட்டு அது மேலே ஸ்க்ரீன் வச்சோம். ஏன்னா வெளியில் அந்த ஃபேரி லைட்ஸ் வச்சா ரொம்ப பளிச்சுன்னு இந்த மாதிரி இருந்தது. ஸ்க்ரீன் பின்னால் இன்னும் கொஞ்சம் சட்டிலாக இருந்தது. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தா இப்படி தான் இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. ஆனால் பகலில் தான் பூஜை நடந்ததுன்றதுனால பெருசாக இது தெரியல. ஆனால் ஈவினிங் ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. நைட்டோட நைட்டாக சித்தி, பாட்டி, அம்மா எல்லோரும் ஒன்று சேர்ந்து பூ, மாலை எல்லாமே கட்டி வச்சுட்டாங்க. அவங்கெல்லாம் ஒரு பக்கம் பூ கட்டுறப்போ நானே, எங்கள் அப்பா, என் தங்கச்சி, என் கசின்ஸ் எல்லோரும் ஒன்று சேர்ந்து டெக்கரேஷன் எல்லாத்தையுமே பண்ணிட்டோம். டெக்கரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு தாம்பலம் கொடுக்கறதா இருந்தோம். ஸோ தாம்பலம் வந்து எல்லா வருஷமும் தான் கொடுப்போம். போன வரலட்சுமி நோன்புக்கு தாம்பலத்துக்கு நாங்கள் எல்லாருக்கும் சாரியும் ஜாக்கெட் பெட்டும் கொடுத்தோம். இந்த தடவை இன்னும் யூஸ்ஃபுல்லாக ஏதாவது கொடுக்கணும்னு அம்மா விளக்கு கொடுக்கலான்னு யோசித்தாங்க. கடையில் போய் பார்த்தப்போ இந்த விளக்கு ரொம்ப பிடிச்சது எங்களுக்கு. அதனால் இது வாங்கினோம். இது பாண்டியிலே தான் வாங்கினோம். இது ஒரு பீஸ் 270 ருபீஸ்னு வாங்கினோம். இது ஈவினிங் டைமில் வாசல் வெளியில் ஏற்றுறதுக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும்னு அம்மா இதை செலக்ட் பண்ணாங்க. இந்த விளக்கு இல்லாமல் தாம்பலப்பையில் சில்க் காட்டன் ப்ளவுஸ் பிட் ஒன்று, சீப்பு, வளையல், மஞ்சள் கயிறு, மஞ்சள் கிழங்கு, அப்புறம் குங்குமம் நார்மலாக இந்த ஒரு சின்ன டப்பா கொடுப்பாங்கள்ல, அது குவாலிட்டி அவ்வளோ நல்லாவே இல்லை நாங்கள் பார்த்தப்போ. அதனால பெரிய டப்பா இருந்தாலும் பரவாயில்ல, குவாலிட்டியாக இருக்கணும்னு நாங்கள் பெரிய டப்பா வாங்கி கொடுத்துட்டோம். இந்த பொருட்களாக தான் நாங்கள் தாம்பலத்தில் வச்சு கொடுத்தோம். எல்லோரும் நைட்டு தூங்கிட்டு இருக்கப்பவே வாசலில் இந்த பெயிண்டிங்லாம் கொஞ்சம் விட்டு போயிருந்தது. அந்த பெயிண்டிங்கும் பண்ணிடலான்னு நைட்டே லைட்டாக டச்சப்லாம் பண்ணியாச்சு. வரலட்சுமி நோன்புக்கு முன்னாடி நாள் ஈவினிங் 6 மணிக்கு சாமி அழைச்சோம். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பிள்ளையார் வச்சு, கலசம், தேங்காய் வச்சு, கலசம் உள்ள அரிசி, வாசனை பொருட்கள் எல்லாமே உள்ளே வச்சு ப்ராப்பராக சாமியை அழைச்சோம். எங்கள் வீட்டில் எப்பயுமே ஒரு நல்ல விசேஷம், ஒரு வரலட்சுமி நோன்பு, சரஸ்வதி பூஜை, விநாயகர் சதுர்த்தி, தீபாவளி, பொங்கல் எதுவாக இருந்தாலும் தானாகவே ஏதாவது கண்டிப்பாக ஒரு மாடு வந்து வாசலில் எட்டி பார்க்கும். அதே மாதிரி கரெக்டாக படைக்கிறப்போ நாங்கள் திரும்பி பார்த்தா இந்த மாதிரி மாடு வந்துச்சு. சம்டைம்ஸ் கதவை வந்து தலையாலே இடித்து வீட்டுக்குள்ளே வந்துடும். எங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருக்கும் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா. ஆனால் கண்டிப்பாக எல்லா தடவையும் இப்படி நடக்கும் எங்களுக்கு. சாமியெல்லாம் படைச்சி வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்து எங்கள் பூஜை ரூமில் வச்சாச்சு. சாமி 6 மணிக்கு வீட்டுக்குள்ளே அழைச்ச பிறகு தான் சாமி டெக்கரேஷன் எல்லாம் நாங்கள் ஆரம்பித்தோம். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்த டெக்கரேஷன்லாம் நைட்டு நடந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற சாமி அழைக்கிறது வந்து ஈவினிங் 6 மணிக்கு நடந்தது. பேக்ரவுண்ட் டெக்கரேஷன்லாம் முடிஞ்ச உடனே சாமிக்கு ஜோடிப்பெல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வாங்கி வச்சது வேறு சாரீ, ஆனால் அந்த சாரியில் ஜுவல்ஸ் அவ்வளோ பளிச்சுன்னு தெரியலன்றதுனால இன்னொரு புது சாரீ எடுத்து கட்டிட்டோம். ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுனால சாரீ கட்டுறதெல்லாம் ஃபுல்லாக வீடியோவில் கவர் பண்ண முடியல. இந்த அளவுக்கு சாமியை ஃபுல்லாக அலங்காரம் பண்ணிவிட்டு நாங்கள் போய் படுத்துட்டோம். அடுத்த நாள் காலையில் மீதி எல்லாத்தையும் பண்ணிடலான்னு. இதுதான் அடுத்த நாள் காலையில் பண்ணது. இதுதான் ஃபுல் ஃபார்ம் வரலட்சுமி நோன்பு. ஸ்டேஜ் ஃபுல்லாக என்னென்ன பொருட்கள் நாங்கள் வைக்கணும்னு நினச்சோமோ எல்லாத்தையும் கரெக்டாக வச்சாச்சு. முளைப்பாரி வச்சோம், வாழைக்கன்று, கலசம், வரலட்சுமி அம்மாவுக்கு இன்னொரு சின்ன ஒரு வரலட்சுமி சாமியும் பக்கத்தில் வச்சோம். இது வந்து காலையில் 8 மணிக்கு காலையில் பூஜை வச்சோம். நாங்கள் அந்த பூஜையில் எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லோரும் மட்டும், எங்கள் சித்தி, சித்தப்பா, சித்தி பசங்க, பாட்டி, தாத்தா இவங்கெல்லாம் மட்டும் காலையில் பூஜையில், கெஸ்ட் எல்லாரையும் ஈவினிங் கூப்பிட்ருந்தோம்.
இதுதான் எங்கள் வீட்டு வாசல்ல இருந்து வரலட்சுமி பூஜைக்கு எப்படி இருந்ததுன்னு. வெளியில் பூசணிக்காய் வச்சு மாயிலை தோரணம், அப்புறம் டெக்கரேஷனில் ஒரு 2 சரம் பூ மீந்துச்சு, அதையும் வாசலில் போட்டுட்டோம் அழகாக. உள்ளே வந்து வரலட்சுமி நோம்புக்கான ஸ்டேஜ் டெக்கரேஷனும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்படி தான் இருந்துச்சு ஃபைனலாக. இப்போ அந்த ஸ்டேஜில் என்னெல்லாம் வச்சோன்னா, பூஜைக்கு தேவையான உதிரிப்பூ ஒரு தட்டு நிறையா வச்சுருந்தோம். உதிரிப்பூ, சாம்பிராணி 2 சைட்லேயும், அப்புறம் வெள்ளி விளக்கு, வெங்கல விளக்கு, அது 2 சைடும் வாழைக்கன்று, முளைப்பாரி ஒரு 5 நாள் முன்னாடியே நாங்கள் வந்து எல்லாத்தையும் விதையெல்லாம் போட்டு வச்சு வளர்ந்துருச்சு ஒரு அளவுக்கு. அதுவும் பிரசாதமாக சக்கரை பொங்கல், சுண்டல், அப்புறம் வடை செஞ்சுருந்தோம், அதையும் வச்சுட்டோம். அப்புறம் மாவிளக்கு, சாமி அழைக்கிறப்போ பிடிச்ச பிள்ளையார் அது, அப்புறம் சாமிக்கு அழைச்ச கலசம் அது எடுத்துகிட்டு வந்து வச்சோம். இதுதான் நான் சொன்ன சின்ன வரலட்சுமி சாமி. எங்களுக்கு இது பார்த்தப்போ, கடையில் பார்த்தப்போ ரொம்ப பிடிச்சிது, அதனால் இதுவும் ஒன்று வாங்கிட்டோம். பெரிய சாமிக்கு கீழே ஒரு சின்னதாக ஒரு அம்மன். போன தடவை இந்த மாதிரி சூலம், பெரிய சடை, கை கால்லாம் சின்ன சின்னதாக வச்சுருந்தோம். இந்த தடவை கொஞ்சம் கிராண்டாக செய்யறதுனால பெருசாக புதுசாக வாங்கி போட்டோம். இதுதான் எங்கள் வீட்டில் நடந்த பூஜை. சவுண்ட் பாரில் சத்தமாக 108 வரலட்சுமி போற்றி போட்டுட்டு நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பூஜை பண்ணோம். பத்ம புராண மகிமையே போற்றி, ஓம் ஐஸ்வர்ய லக்ஷ்மியே போற்றி போற்றி. பூஜை முடிஞ்ச பிறகு அம்மா ஆரத்தி எல்லாம் காமிச்சு எல்லாரும் சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்ட பிறகு எல்லோரும் திருநீர் குங்குமம்லாம் வச்சுட்டு எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக வந்து நாங்கள் விழுந்து கும்பிட்டோம். எல்லோரும் கீழே விழுந்து கும்பிட்ட பிறகு நாங்கள் வாங்கி வச்சிருந்த தாம்பலத்தை எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக வந்து எங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவங்க கையால் எல்லோரும் வாங்கிக்கிட்டோம். எங்கள் அம்மா தான் ஃபேமிலியிலே மூத்தவங்க, அதனால் எங்கள் பாட்டி தாத்தா எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணாங்க. எங்கள் அம்மா அப்பா வந்து எல்லாருக்கும் தாம்பலத்தை கொடுத்தாங்க. தாம்பலம்லாம் எல்லோரும் வாங்கி முடித்த உடனே எல்லாருமே நோன்பு கயிறு கட்டிக்கிட்டோம். எங்கள் பாட்டிக்கு சாமி பாட்டு பாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் வீட்டில் என்ன பூஜைனாலும் பாடுவாங்க. அதே மாதிரி இங்கேயும் பாடினாங்க. கிளாப் பண்ணுங்கண்ணா. நாங்களும் அவங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி எல்லோரும் கிளாப் தட்டினோம். அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இது வந்து ஈவினிங் கெஸ்ட் எல்லாம் கூப்பிட்டப்போ எல்லோரும் கெஸ்ட்டுமே வந்துட்டாங்க கரெக்டாக டைமுக்கு. ஈவினிங்க்குன்னு தனியாக நாங்கள் பிரசாதம் செஞ்சுருந்தோம். என்னென்ன பிரசாதம் செஞ்சுருந்தோம்னா, கேசரி, சுண்டல், அப்புறம் சக்கரை பொங்கல் செஞ்சுருந்தோம். எல்லா கெஸ்ட்டுமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த குட்டி கெஸ்ட்டும் நல்லா சாப்பிட்டார். எல்லோரும் பிரசாதம்லாம் சாப்பிட்ட பிறகு எல்லாருமே சாமி முன்னாடி நின்று உட்காந்து கெஸ்ட்டு நாங்கள் எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வரலட்சுமி நோன்பு பண்ணதுலேருந்து 3வது நாள். நாங்கள் ஃப்ரைடே வரலட்சுமி நோன்பு பண்ணோம். இப்போ நீங்கள் பார்க்குறது சண்டே. வரலட்சுமி நோன்பை முடிக்கிறதுக்காக சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு எல்லா பொருளும் எடுத்துகிட்டு போய் நாங்கள் பூஜை ரூமில் வச்சுட்டோம் ஒன்று ஒன்றா. எல்லா வருஷமுமே போன வருஷத்தோட இந்த வருஷம் வரலட்சுமி நோன்பை நல்லா பண்ணணும்னு நாங்கள் பண்ணுவோம். அந்த வகையில் பார்த்தா இது வரைக்கும் பண்ணதுலே இந்த வருஷம்தான் ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்கோம். இந்த தடவை ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. எவ்வளோ சிறப்பாக இருக்கோ அதே அளவுக்கு வேலையும் ரொம்ப வாங்குச்சு.
இந்த வரலட்சுமி நோன்பு நாங்கள் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நிறைய அலைச்சல், நிறைய கன்ஃபியூஷன், நிறைய வேலை வாங்குச்சு. ஆனாலும் நல்லபடியாக எல்லாத்தையும் முடித்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தோம். நாங்கள் அடுத்த வரலட்சுமி நோன்பு இன்னும் சிறப்பாக நாங்கள் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இதுதான் எங்கள் வீட்டோட வரலட்சுமி நோன்பு 2024. அடுத்த வரலட்சுமி நோன்பு இன்னும் சிறப்பாக பண்ணுவோம். அடுத்த வரலட்சுமி நோன்பு மறக்காமல் பார்க்கணுன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க டு ப்ரௌனிஃபைட். பை பாய்.